Hi, hello and welcome to VAJ Bakers. இன்னைக்கு வீடியோல நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா கேக் ஃபுல்லாவே எடிபிளாவே செய்த ஒரு கேக்கோட ஸ்டோரி தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 4 kgல 3 டயர் கேக்கு. இதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா 5 கப் கேக்ஸ், 5 டோனட்ஸ், 10 கேக் பாப்ஸ் இதுவுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இதோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா 2 செட்டாக செய்திருந்தேன். கஸ்டமர் என்கிட்ட வந்து கொஞ்சம் பெருசாக கேக் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 5 kg சொல்லும்போது ரேட்டு கூடுதலாக வருது அப்படிங்கிறதுக்காக அவங்க 1 kg கம்மி பண்ணிவிட்டு 4 kgலே வந்து 3 டயராக பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இது ஒரு நாள் ஈவினிங் ஃபங்க்ஷன். ஸோ நான் ஏர்லி மார்னிங்லேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். 2 செட்டாக பேக்கிங் அவ்வளோ முடிச்சிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து டயர் கேக்ஸோட ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் கிளாஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அன்றைக்கி எனக்கு அந்த ஒரு கேக் மட்டும் தான் ஆர்டர் இருந்தது. ஸோ அதோட க்ரம் கோட்டிங் முடிச்சு நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிட்டேன். கேக்கில் ஐசிங்குக்கு நான் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செஸ்னட் ப்ரௌன், இன்னொன்று வந்து சாக்லேட் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ கேக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் எக்ஸ்ட்ராக்ட் தான் ரொம்ப மைல்டாக லைட் கலராக வந்து 3 டயருக்குமே வந்து ஃபுல்லாகவே நான் ஐசிங் கொடுத்துருக்கேன். இதில் வந்து இந்த செஸ்னட் ப்ரௌன் கலர் வந்து அந்த ஒரு உடன் ஷேப் மாதிரி வுட் இருக்கிறது மாதிரியான ஒரு டெக்கரேஷன் செய்கிறதுக்காக தான் நான் அந்த கலர் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி அவங்க கொடுத்துருந்த அந்த மாடல் கேக்கில் வந்து அது ஃபாண்டன் ஒர்க்காக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் என்கிட்ட என்னென்னா அவங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக பண்ணி கொடுங்க, சேம் டிசைன் வர மாதிரி பண்ணி கொடுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ ஃபாண்டனில் போடும்போது நமக்கு ஒர்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும், அது ரேட்டுமே அதிகமாக வரும் இல்லையா. நான் அதனால என்ன பண்ணேன்னா அந்த போர்ஷன் வந்து ஃபுல்லாகவே நான் க்ரீம்லேயே தான் செய்திருக்கேன். பாட்டம் டயரில் அந்த உடன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபார் லைன் டிசைனில் தான் கொடுத்துருக்குறேன். அந்த மெத்தடில் தான் பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக அந்த ஒரு வுட் ஃபார்மேட்லையா ஃபஸ்ட்டு ஒரு பார்டர் அவுட்லைன் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு உள்ள க்ரீம் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி நீட்டாக ஐசிங் செய்து எடுத்தேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு உடன் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருந்தேன். ஏன்னா அந்த கேக்லேயுமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு, குட்டி குட்டியாக லைன்ஸ் மாதிரி போட்டு அது ஃபாண்டன் ஒர்க்லேயே பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அதே இது வந்து க்ரீம்லேயே சேம் அதே பேட்டர்ன் வந்து நான் கொடுத்துருந்தேன். அப்புறமா இந்த 5 கப் கேக்ஸ்க்கும் ஃப்ராஸ்டிங்கும் பண்ணி அதையும் வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கப் கேக் லைனஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேக்கோட தீமுக்கு மேட்சிங்காக இருக்கிறது மாதிரியே வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பேக்கிங் ப்ராடக்ட்ஸு கப் கேக் லைனஸ் இதெல்லாமே நம்ம VAJ Bakers Martல அவைலபிளாக இருக்குது. நம்ம வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். www.vajbakersmart.in அப்படிங்கிற சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அன்றைக்கி 12 o'clock முன்னாடி ப்ளேஸ் ஆகிற ஆர்டர்ஸ் எல்லாமே ஈவினிங்கே டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு மேக்ஸிமம் 2 to 3 டேஸில் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டெலிவரி ஆகிடும். அது மாதிரியே நாங்கள் வந்து ப்ராடக்ட்ஸோட அவுட்லெட்டும் வச்சுருக்கிறோம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வாகவிளை பள்ளியடியில் இருக்குது. சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் டைரெக்டாகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேக் பாப்ஸ் ஒரு 10 பீஸ் கேட்டிருந்தாங்க. அதோட ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒயிட் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து சாக்கோ கலர்ஸ் ஆட் பண்ணி கேக் பாப்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் டிப் பண்ணி எடுத்தேன்.
நெக்ஸ்ட் வந்து டோனட்டும் 5 பீசஸ் கேட்டிருந்தாங்க. அதுவும் ஃபுல்லாகவே சேம் ஆரஞ்சு கலர் சாக்லேட்லேயே வந்து டிப் பண்ணிவிட்டு க்ரீன் அண்ட் கோல்டன் கலரில் சுகர் பால்ஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணி எடுத்தேன். அப்புறமா அந்த கேக்கில் வர டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே ஃபாண்டன்லேயே உள்ளது. நான் எல்லாமே வந்து செய்து எடுத்து ட்ரையாக வச்சு எடுத்துட்டேன். உண்மையிலே சொல்ல போனால் எனக்கு இந்த கேக் செய்கிறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த ஒரு கேக் ஃபுல்லாகவே நான் எடிபிளாக செய்தது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா கேக்குமே வந்து ஆர்டிஃபிஷியல் டெக்கரேஷன்ஸ் தான் மிக்சடாக வருது. ஃபுல்லாகவே ஃபாக்ஸ் பால்ஸு, அதே மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே இப்போ நமக்கு ரெடிமேடாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ஓன் க்ரியேஷனில் நம்மளோட ஒரு க்ரியேட்டிவிட்டி, நம்ம ஒரு டேலண்ட் காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாதது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுறது உண்டு. ஃபுல்லாகவே எல்லாமே ஆர்டிஃபிஷியல், ஃப்ளவர்ஸ்லேருந்து எல்லாமே டெக்கரேஷன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக நமக்கு வருது. இப்போ என்னுடைய பழைய வீடியோஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ஃபாக்ஸ் பால்ஸ் வரதுக்கு முன்னாடி எல்லாமே சாக்லேட் பால்ஸில் செய்வேன். சாக்லேட் வச்சு எடிபிளாகவே பால்ஸ் செய்து அந்த ஒரு ஃபால்ஸ் பால் டெக்கரேஷன் நம்ம இப்போ பண்ணுறோம். அது எல்லாமே வந்து எடிபிளாகவே நான் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் வந்து அது கேட்டு படிக்கவும் செய்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் செய்து பண்ணுறது உண்டு. இப்போ ஃபாக்ஸ் பால் வந்தப்பறம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட்டில் செய்து கொடுத்தா கஸ்டமர்ஸ் வரைக்கும் இப்போ ஃபாக்ஸ் பால் வைக்கும்போது நீங்கள் ஏன் சாக்லேட்டில் பண்ணுறதில்ல அப்படின்னு. ஏன்னா ஈஸியாகிடுச்சு. அது வந்து மெல்ட் பண்ணணும், செட்டாக வைக்கணும், செய்யணும், கஷ்டம். இதை ஈஸியாக எடுத்து பண்ணி கொடுத்துடலாம். இப்போ அந்த மாதிரி போயிடுச்சு இல்லையா. பட் இது வந்து எனக்கு இந்த கேக் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பொறுமையாக ஒவ்வொன்று பார்த்து அழகாக அதை டெக்கரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக நான் இது பண்ணேன். இப்போ நம்ம ஓன் ஒர்க்கு செய்யும்போது அதிகமாக டைம் எடுக்கும். எனக்கு வந்து இந்த ஒரு கேக் மட்டும்தான் அன்றைக்கி ஆர்டர் இருந்தது. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே ஃபுல்லாகவே இந்த கேக்கோட ஒர்க்கில் தான் இருந்தேன். அந்த ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ் ஒவ்வொன்றா அந்த ஃபாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 4 பீசஸ் நான் செய்திருப்பேன். அந்த ஃபாக்ஸு செய்து அதுக்குள்ளே அந்த ஒரு என்ன அதுக்கு பேரே எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஒரு நட்ஸ் மாதிரி என்னமோ இருக்கு இல்லையா, அந்த இது செய்யணும். அதோட லீவ்ஸ் அதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு கலரில் அதில் பெயிண்டிங் கொடுத்து அதுக்கு வந்து ஸ்டெம் மாதிரி அவ்வளோது செய்து எல்லாமே தனித்தனியாக செய்து அதை ட்ரையாக வச்சு ப்ராப்பராக செட்டாக வச்சு எடுக்கலை அப்படின்னா கேக் வந்து ஃப்ளாப் ஆகிடும். ஸோ அதெல்லாம் செய்து எடுத்து கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்தேன். ஆனால் நான் ரொம்ப ரசித்து செய்கிறேன். ஒவ்வொரு நேம் கரெக்டாக ஃப்ளாப் ஆகிடக்கூடாது, கரெக்டாக பண்ணுங்கிறதுக்காக நல்லா ரசித்து நான் செய்தேன். ஸோ கஸ்டமர் எனக்கு கொடுத்த அதே மாடல் வந்து நான் அப்படியே மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ ரீக்ரியேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் அழகாக செய்து எடுத்திருந்தேன். ஸோ கேக்கோட ஃபுல் டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் முடிச்சு கேக்கோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள், இப்படி தான் வந்திருக்கு. இது கூடவே அந்த டிசர்ட்ஸ் எல்லாம் வச்சு சேர்த்தும் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறமா கஸ்டமருக்கு கொண்டு டெலிவர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு 1/2 hour ட்ராவல் இருக்கும். நான் வந்து எல்லாமே செட் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு போவேன். எப்போவுமே நான் ஸ்பாட்டில் போய் செட் பண்ணுறது கிடையாது. இப்போது நம்ம ஸ்பேஸரெல்லாம் வச்சு செட் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் நான் ஸ்பாட்டில் போய் செட் பண்ணி கொடுப்பேன். டம்மி கேக்காக இருந்தாலுமே நான் வீட்லேயே தான் நான் செட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது. எனக்கு அதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குமே அதான் கிளியராக இருக்கும். நம்ம ஸ்பாட்டில் போய் ஃபோட்டோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா லைட்டிங் எல்லாம் இருக்காது. அப்படியே லைட்டிங் வச்சுருந்தாலும் அது வந்து கேமராமேனுக்கு சூட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம ஃபோனுக்கு வந்து டல்லாக தான் இருக்கும். பட் அவங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். பட் நம்ம ஃபோனுக்கு வந்து நல்லா வராது. எனக்கு இந்த கேக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு கேக்கு. நான் சொன்னது மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஃபுல்லாகவே என்னோடய ஒர்க்லேயே நான் செய்த ஒரு கேக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.